விஹாரைக்கு சென்ற தம்பதி இரு பிள்ளைகளின் தந்தையை பலியெடுத்த விபத்து. ஹொரணி வைத்தியசாலை சந்திக்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் இரு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேன் ஒன்றும் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் பெல்லப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடைய ஒல்வின் இந்திரசிறி எனும் தந்தையை உயிரிழந்துள்ளார். மொரகஹேனவில் உள்ள தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி சென்ற வேன் ஹொரணியிலிருந்து அங்குருவா தொட்ட நோக்கி சென்று கொண்டுள்ளது. இதன்போது விஹாரைக்கு புனித சடங்குக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியினர் வலதுபுறம் திரும்ப முயன்றபோது விபத்து இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பொருளாதார தேவைப்பாடுகள் குறித்து குகதாசன் எம்பி வெளியிட்ட கருத்து. 2025ஆம் ஆண்டின் அண்மைக்கால தரவுகள் முதன்மையான பொருளாதார குறிகாட்டிகளின் நீடித்த முன்னேற்றத்தை காட்டுகின்றன. இது மக்களது வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதனை சுட்டிக்காட்டுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வாண்டில் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள வரி விதிப்பானது 44 வீதத்திலிருந்து 20 வீதமாக குறைக்கப்பட்டாலும் இது ஆடை ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும். இது இலங்கை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். யாழில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம். யாழ் தைட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பமான குறித்த போராட்டமானது இன்றும் நடைபெற உள்ளது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தைட்டி திஸ்ஸவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காசா நகரை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல். காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸை தோற்கடிக்கவோ அல்லது கடத்தப்பட்டவர்களை திரும்பப் பெறவோ முடியாது என்று அமைச்சரவை அமைச்சர்களில் பெரும்பாலானோர் நம்பியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று அந்த அலுவலகம் கூறியுள்ளது. எனினும் இந்த நடவடிக்கையை பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது. மொனராகலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 13 வயது பாடசாலை மாணவி ஒருவர் வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 6ஆம் திகதி மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சிறுமியின் தாயார் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனையும் பிள்ளையும் கைவிட்டு சென்றுள்ளார். 9வது தரத்தில் கல்வி கற்று வந்த சிறுமி தனது பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அவர் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞருடன் காதலுறவில் இருந்துள்ளார். அந்த இளைஞன் அவருக்கு கையடக்க தொலைபேசி ஒன்றை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அவரது தந்தைக்கு தகவல் கிடைத்ததும் மகளை கடுமையாக எச்சரித்ததுடன் கையடக்க தொலைபேசியை உடைத்து எறிந்துள்ளார். இதனால் மனமுடைந்த சிறுமி உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் எழுதிய கடிதமும் அறையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொனராகலை தலைமையக போலீஸ் அதிகாரி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுர அரசாங்கத்தின் கவன ஈனம். புதிய அரசாங்கம் வந்த பின்னர் சீனி தொழிற்சாலை நிறுவனங்கள் விழும் நிலைக்கு தள்ளப்பட்டு வருவதாக அருணலு மக்கள் முன்னணியின் தலைவர் KR கிஷான் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நடைபெற்ற ஊடகத்தில் கருத்து தெரிவித்த போதே இதனை கூறினார். சபாநாயகருக்கு எதிராக சஜித் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக ஜெனீவாவில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற ஒன்றியத்தில் முறைப்பாடு அளிக்க எதிர்க்கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பிற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த சபாநாயகர் நியாயமான நேரத்தை வழங்கவில்லை என தெரிவித்து இந்த முறைப்பாடு அளிக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சியின் தலைமை அமைப்பாளர் கயந்த கருணாதிலக்க கேள்வி எழுப்பிய போது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அவசர விடயத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நாட்டிற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தமிழ் பெண். இரத்தினபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தனது மனைவியின் கழுத்தை கணவன் வெட்டி கொலை செய்துள்ளார். இந்த கொலை சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் 52 வயதுடைய பரமசிவம் காளியம்மா எனும் 3 பிள்ளைகளின் தாய் ஆவார். அவர் இரத்தினபுரியில் தெல்வள பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அனுரவை குறிவைத்து பரப்பப்பட்ட அவதூறு. ஜனாதிபதி அனுரவை குறிவைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரமாக அவரது சட்டத்தரணியான அகலங்க உக்பத்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவும் இவ்வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.